அப்படியாப்பட்ட அந்த குடி என்னை அடிமைப்படுத்தி அதிலே நான் விழுந்து கிடந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக என் தாயார் வேதனைப்படுவார்கள். இன்னும் எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கிறது. ஒருவர் மாத்திரம் குடித்து இந்த மாதிரி நிலையில இருக்கிறானே என்று அழுது கொண்டு ஒவ்வொரு நாளும் எனக்காக ஜெபம் செய்வாங்க. எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டவர்கள். நான் எனக்கு இயேசு தெரியாது. நான் இது போகிறவோ போக்கில வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லாம் கூட சேர்ந்து கெட்டு குட்டிச்சவராய் சேர்ந்து கொண்டிருந்தேன். அப்படியாப்பட்ட வாழ்க்கையில நான் இருக்கும் பொழுது எங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவார்கள். கண்ணீரோடு இயேசு இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்க மாட்டேன். ஏதோ அலட்சியமா நினைச்சிருந்தேன். இப்படியே என் வாழ்க்கை சென்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் எங்க அம்மா உங்களுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சொல்லி ஒரு பொண்ணு பார்த்து வைத்தார்கள். அவன் கல்யாணம் பண்ணா சரியாயிடுவா அப்படி நினைச்சு கல்யாணம் பண்ணி வைத்தாங்க. நான் சில வருஷங்களே மனைவியோடு வாழ்ந்தேன். 15 வருடமாய மனைவியோடு நான் வாழ்ந்தேன். 15 ஆண்டுகளாய் மனைவியோடு நான் வாழ்ந்தேன். 3 பிள்ளைகளை பெற்றெடுக்க என் வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட முடியாது. படிக்க வைக்க முடியாது. என் மனைவி வேதனைப்படுவார்கள். குடும்பத்துல அவ்வளவு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் என் இடத்துல சண்டை போட்டு 15 வருடமாய் துக்கத்தோடு வாழ்ந்திருந்தாங்க. 15 ஆண்டுகளாய் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். எனக்கு குடும்பம்னாலே தெரியாது. குடும்பம் என்றாலே என்னன்னு தெரியாது. அப்படியாப்பட்ட மனப்போன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்து என்னை கேட்க யாருமே இல்லை. எனக்குள்ள நானே எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது. இப்படிதாங்க என் வாழ்க்கையில நான் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லாரும் கேட்பார் பேச்செல்லாம் கேட்டு வாழ்ந்திருந்தேன். வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இயேசுவை குறித்து சொன்னாங்க. சொன்னார்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசு உங்கள் குடிப்பழக்கத்தை மாற்றுவார். இயேசு உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார். இயேசு உங்கள் வியாதியை மாற்றுவார். எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நான் காதால கேட்டுக்கொண்டிருந்தோம். அது எப்படி இயேசுவாலே மாற்ற முடியும்? நான் 25 வருடமாய் நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன். 25 ஆண்டுகளாய் குடித்துக் கொண்டிருக்கிறேன். மருந்து மாத்திரை மாற்ற முடியவில்லை. என் தாய் மாற்ற முடியவில்லை. மனைவி சண்டை போட்டு குடிய விட அவங்களால மாற்ற முடியவில்லை. என்னால மாற்ற முடியவில்லை. அப்படியாப்பட்ட இந்த குடிப்பழக்கத்தை இயேசு எப்படி மாற்ற முடியும்? அதனால நான் கேரணமாய் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஐயா நீங்க உங்க வீட்டுக்குள்ளே இருந்து நீங்க எந்த நிலையில இருக்கிறீர்களோ இயேசுவை உங்க வாயை திறந்து கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க கவலையை அவர் மாற்ற முடியும். உங்க கண்ணீரை அவர் துடைக்க முடியும். வேதனையை அவர் மாற்ற முடியும். எங்களை மாற்றியிருக்கிறாரே. கவலையை மாற்றியிருக்கிறாரே. கண்ணீரை துடைத்திருக்கிறாரே. ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கிறாரே. சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரே. எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நல்லா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுகபோகமா வீட்டுல இருக்கலாம். எங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு செய்த அந்த நன்மை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். நன்மைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்க ஒரு தடவை நம்பி பாருங்க. நம்பி பாருங்க. நீங்க நம்பின உறவுகள் கைவிடலாம். நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற காரியத்துல கைவிட்டு கொண்டிருக்கலாம். கைவிட்டு போகலாம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீர்களா? நாங்கள் அறிவிக்கிற இயேசு மாற்ற முடியும். இயேசுவால எல்லாம் மாற்ற முடியும். எங்களை மாற்றியிருக்கிறார். அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிற போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு
15 வருஷமாக குடி பழக்கத்திலிருந்து இயேசு எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். இன்னைக்கு 15 வருஷங்களாய் குடி பழக்கத்திலிருந்து இயேசு என்னை விடுதலையாக்கி அவர் ஆண்டவரை நடத்தி வருகிறார். ஆமாங்க, உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் ஒரே ஒரு காரியத்தை தான் இயேசுவிடத்துல சொன்னேன். நான் ஒரே ஒரு காரியத்தை தான் இயேசுவிடத்திலே சொன்னேன். இயேசுவே, என்னெல்லாம் நீங்க மாத்துவீங்களா? இயேசுவே, என்னெல்லாம் நீங்க மாற்றுவீங்களா? நான் பாவியா இருக்கிறேனே, நான் பாவியா இருக்கிறேனே, நான் நிறைய கெட்ட காரியங்களை செய்து நான் நிறைய கொண்டிருக்கிறேன். கெட்ட காரியங்களை செய்கிறேனே. ஆனா ஆண்டவர் இயேசுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் நான் பாவங்களை மன்னிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கையிட்டு விட்டு அவரை விடுகிறவனோ அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இயேசுவிடத்தில் இரக்கம் பெறுவார். இயேசுவினிடத்தில் இரக்கம் பெறுகிறார். அப்படியாப்பட்ட வார்த்தையை தான் இயேசுவிடத்தில் சொன்னேன். அப்படியாப்பட்ட வார்த்தையை தான் இயேசுவிடத்தில் சொன்னேன். இயேசுவே, இயேசுவே, என் பாவங்களை மன்னிக்கப்பா. பாவங்களை மன்னிங்கப்பா. இந்த குடியை என்னால மறக்க முடியல. அப்படியே என்னால மறக்க முடியல. குடும்பம் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. குடும்பம் எல்லாம் ஒரு மாதிரியா என்ன பாக்குறாங்க. என்னுடைய என் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன கேவலமா நினைக்கிறாங்க. நண்பர்கள் சொந்த பந்தங்களா என்ன கேவலமா நினைக்கிறாங்க. எல்லாம் என்ன காரி துப்புறாங்கப்பா. எல்லாம் என்ன காரி துப்புறாங்க. என்ன யாரும் ஒரு மனுஷனாவே நினைக்கிறது கிடையாது. யாரும் ஒரு மனுஷனாவே நினைக்கிறது இல்ல. ஆனா நீங்க எல்லாத்தையும் மாற்றுவீங்க சொல்றாங்க. ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் மாற்றுவீர் என்று இவர்கள் சொல்லுகிறார்களே. நீ என்ன மாற்றுங்கப்பா. நீ என்ன மாற்றுங்கப்பா. என் வாழ்நாள் இருக்கிறவை, என் உயிரோடு இருக்கிறவங்க எல்லாரிடத்துல போய் சொல்லுவேன். நான் உயிரோடு இருக்கிறவரை எல்லாரிடத்திலும் நான் போய் சொல்லுவேன்ப்பா. அந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னங்க. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். இன்னைக்கு என் ஆண்டவர் 24 வருஷ குடியை மாற்றி இருக்கிறார். எனக்கு 24 வருஷம் குடிய ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எப்படியாப்பட்ட சூழ்நிலை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு மாற்ற முடியும். இயேசு அதை மாற்ற முடியும். உங்க கண்ணீரை துடைக்க முடியும். உங்க கண்ணீரை துடைக்க முடியும். விடுதலை கொடுக்க முடியும். விடுதலை கொடுக்க முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறீங்களா? குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா? கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா? கடன் பாரத்தை ஆண்டவர் மாற்றுவார். கடன் பாரத்தை ஆண்டவர் மாற்றுவார். வியாதியில இருக்கிறீங்களா? வியாதியில இருக்கிறீங்களா? வியாதியை சுகப்படுத்த இயேசுவால் முடியும். அவர் வியாதியை சுகப்படுத்த அவரால் முடியும். சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். டெய்லி குடும்பத்துல சண்டையில இருக்கிறீங்களா? டெய்லி குடும்பத்துல சண்டையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவர் இன்று உங்களுக்கு விடுதலை சமாதானத்தை கொடுப்பார். அவர் எல்லாத்தையும் மாற்ற முடியுங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்புள்ள பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட அருமையான சகோதர சகோதரிகளுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் தகப்பன்மார்களுக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, அவளுக்குள்ள இருதயத்திலே ஏதோ ஒரு பாரம் இருக்கும், ஏதோ ஒரு தடை இருக்கும், ஏதோ ஒரு கவலை இருக்கும், ஏதோ ஒரு கண்ணீர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம்ப்பா. ஐயோ, இது மாறாதா, இது நடக்காதா, இது எப்பதான் முடியும்? ஒரு தலையோடு வாழ்ந்து இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அது எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இருதயத்தை அருகிற இயேசுவாலே தான் இது மாற்ற முடியும். நிச்சயமாக முடிவு உண்டு. அது உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் போகாது. இயேசு எல்லாவற்றையும் மாற்ற அவரால் வல்லமை உண்டு. ஒவ்வொருவரின் கண்ணீரை தொலைங்க, கவலை மாற்றுங்கப்பா. கண்ணீரை தொலைத்து அவருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே, அவருடைய எல்லா வாழ்க்கையிலும் ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.